வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறி தக்காளி நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். மார்க்கெட்டில் தக்காளி விலைங்கிறது குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு தக்காளி வரத்துங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட டிப்பரு லோக்கல் தக்காளி பொடி தக்காளி 120 ரூபாயும், அதுவே மீடியம் பெருவெட்டு அதிகபட்ச விலை 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே வெளியூர் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட டிப்பரு அதிகபட்ச விலை 250 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட்டில் தக்காளி விலை 15 ரூபாய்க்குள்ள தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல காய்கறி நிலவரம்னா ரொம்பவே மாறி இருக்கு. காய்கறி விலை உங்களுக்காக மார்க்கெட்ல இருந்து லைவா கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே குயிக்கான வீடியோ. வாங்க இன்னைக்கு காய்கறி நிலவரம் பார்ப்போம். கத்திரிக்காய் 70 ரூபா. கத்திரிக்காய் 70 ரூபா. 1.5 கிலோ 100 ரூபா. 1.5 கிலோ 100 ரூபா. அது வரி கத்திரிக்காய் 50 ரூபா 40 ரூபா. 50 ரூபா 40 ரூபா. கத்திரிக்காய் கூடி இருக்குங்களா குறைஞ்சிருக்குங்களா? கத்திரிக்காய் குறைஞ்சிருக்கு. சரிங்க. புடலங்காங்க? புடலங்காய் 30 ரூபா. புடலங்காய் 30 ரூபா. புடலங்காய் கூடி இருக்கா குறைஞ்சிருக்குங்களா? இல்லை எப்பவுமே நார்மல் ரேட்டு தான். வெண்டைக்காங்க? வெண்டைக்காய் 60 ரூபா. குறைஞ்சிருக்கு. நேற்று எவ்வளோங்க வச்சு? 70-80 வித்துச்சுங்க. இப்போ 60 ரூபா. 60 ரூபா. மாங்காய் 1.5 கிலோ 100 ரூபா. 1.5 கிலோ 100 ரூபாங்களா? ஆமாம். மாங்காய் குறையுங்களா இனிமேல்? மாங்காய் இருக்கிறது குறைஞ்சிரும் இனிமேல் வரத்து அதிகமாகிடுச்சு. ஆமாம், வரத்து அதிகம். குண்டு மாங்காங்க? குண்டு மாங்காய் அது 40 ரூபா 50 ரூபா தான். 40 ரூபா 50 ரூபா. மொச்சக்காய் வரத்து எப்படிங்க இருக்குது? மொச்சக்காய் 60 ரூபா. 60 ரூபா ஆயிடுச்சுங்களா? மொச்சக்காய் வரத்துனா எப்படிங்க இருக்குது? பொங்கல் இனி வருங்களா? முடிஞ்சு அவ்வளோதான். குறைஞ்சிரும். இனிமேல் வராது. சரிங்க. சவுசவுக்காய்? அது 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. இது கோஸுங்க? கோஸ் 6 கிலோ 100 ரூபா. 6 கிலோ 100 ரூபாங்களா? நெல்லிக்காய் எப்படிங்க போயிருக்கு? நெல்லிக்காய் 60 ரூபா. நெல்லிக்காய் 60 ரூபாங்களா? அது எப்போயும் நார்மல் ரேட். பட்டாணி 70 ரூபா. பட்டாணி 70 ரூபா. பட்டாணி 70 ரூபாங்களா? அது எப்படிங்க இது கூடிருச்சுங்க. ரேட்டு கூடிருக்கு. ஆமாம், சீசன் முடிய போகிறனால வரத்து. சரி சரிங்க. இது பீட்ரூட்டுங்க? பீட்ரூட் 40 ரூபா தான். ஊட்டி பீட்ரூட். சாதா பீட்ரூட்டு? 20 ரூபா தான். 20 ரூபா. இது வந்து ஊட்டிங்களா? ஆமாங்க. ஊட்டிக்கு சாதா பீட்ரூட்டுக்கு எப்படிங்க வித்தியாசம்? இது கலர் பற்றவே தெரியுங்க. அது நார்மல் கலராக இருக்கும், இது நல்லா டார்க்காக இருக்கும். ஓகே. அவரைக்காங்க? அவரைக்காய் 70 ரூபா. 70 ரூபா. அவரைக்காய் கூடிருக்குங்களா குறைஞ்சிருக்குங்களா? அவரைக்காய் நார்மல் ரேட் தான். 70 80. சரிங்க. கேரட்டுங்க? கேரட் இது 30 ரூபா. 30 ரூபா. இது கல் கேரட்டுங்களா? ஆமாம், பொடி கேரட்டு. ராசி கேரட்னா அது 40 ரூபா 50 ரூபா. 40 50. முள்ளங்கிங்க? முள்ளங்கி கம்மி தான். 30 ரூபா. 30 40 ரூபா. இந்த முள்ளங்கி ஊட்டி முள்ளங்கிங்களா? இது நார்மல். இல்லை ஒயிட்னு வந்துச்சுனாங்க? இதில் ஒயிட்டுனா அது 30 ரூபா. 30 ரூபா. பாவக்காங்க? பாவக்காய் 50 60 ரூபா. சரி. கருணக்கிழங்குங்க? கருணை 60 ரூபாங்க. ரேட்டு ஏறி இருக்கு. ஏறி இருக்குங்களா? சரி. சொல்ல மாதிரிச்சுங்க. பீன்ஸ் 80 ரூபா. ரேட்டு ஜாஸ்தி. 80 ரூபா ஆயிடுச்சுங்களா? நேற்று எவ்வளோங்க வச்சு? இப்போ 4 நாளாகவே 80 ரூபா ஆக்கிடுது. 4 நாளாக. உருளைக்கிழங்கு நிலவரமும் குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. குஜராத் உருளைக்கிழங்கு 15 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 25 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு 35 ரூபாயிலேருந்து 40 45 வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு. அதே போல் பெரிய வெங்காயம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்தே மார்க்கெட்டில் ஹோல்சேலாக கிடச்சிருக்கு. பொடிக்காய் 15 ரூபாயும், அதுவே பெருவெட்டு அதிகபட்ச விலை 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. சின்ன வெங்காயம் உங்களுக்கு லோக்கல்லே வரத்து அதிகங்கிறனால விலை கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. 25 கிலோ கொண்ட சிப்பமே 400 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 600 ரூபா தான். அப்படிங்கும்போது ஒரு கிலோ சின்ன வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 25 ரூபா தான். எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிலோ 160 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் முருங்கைக்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிச்சு. பூண்டு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பூண்டு சுத்தமாகவே வரத்து நின்றுச்சு. இப்போ வர்றது ஃபுல்லாமே சீடு மலை பூண்டு தான். பொடி பூண்டு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுவே பெருவட்டு பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. இதுதான் பெங்களூர் வெள்ளரி. பார்க்குறதுக்கே ரொம்ப தரமாக இருக்குது. கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ வரத்து சம்மர் சீசனால அதிகமாகவே இருக்குது. அதுபோல் மாம்பழம் வரத்து வர ஆரம்பிச்சிருச்சு. மாம்பழம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து அதிகபட்ச 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது.
பச்சை மிளகா வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால விலை குறைஞ்சிருக்கு. கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் தேங்காய் விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 58 ரூபாயிலேருந்து 60 ரூபா 62 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்ப்போம். கருவேப்பிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 90 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. வரத்துங்கிறது இனிமேல் தான் அதிகமாகும். கொத்தமல்லி கட்டுன்னு பார்த்தீங்கன்னா புடி 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் புதினா கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 10 ரூபாயும், எல்லா கீரையுமே ஆவரேஜாக 10 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.